ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்த நாள் அப்பா கிட்ட சொன்னேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா, நான் கண்டிப்பாக அந்த பிஸ்னஸில் அழகாக வருவேங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு. அப்பா சொன்னார், அது நம்பிக்கை இருக்கிறதுனால தானே உனக்கு 2,00,000 ரூபா பணம் நான் எடுத்து கொடுத்தேன். இல்லைன்னா எப்படி நான் உனக்கு எடுத்து கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக அது செஞ்சுருக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது கிடையாது. நீ ஒன்றும் கவலைப்படாத, எதையும் போட்டு மனசை போட்டு நினச்சிக்கிட்டு இருக்காது. அம்மா இது மாதிரி சொல்கிறாளே, இது மாதிரிலாம் ஏன் பணம் கொடுத்தீங்கன்னு திட்டுறாளே அப்படின்லாம் சொல்லிவிட்டு நீ கவலைப்படாத மனசார, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா பேசினார். எனக்கு என்ன ஒரு இதுனா, எங்கள் அப்பாவுக்காகனாச்சும் நான் கொஞ்சம் அந்த இதில் நான் சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் என் மனசுக்குள்ளே தோணிகிட்டு இருந்துச்சு. ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம சக்ஸஸ் பண்ணுறோன்னா நம்மளுக்கு நிறைய பேர் நல்ல விதமாகவும் பேசுவாங்க. நிறைய பேர் இது வேண்டாம் அது வேண்டான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் எங்கள் அம்மாவும் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க பேசுகிறதுலேயும் நியாயம் இருக்குது. ஏன்னா எந்த ஒரு விஷயத்துலேயும் நம்ம ஒரு 2,00,000 ரூபா நம்பி கொடுக்குறப்போ அவங்களுக்கு அதை பற்றியான ஒரு கவலைங்கிறது இருக்கும், இல்லாமல் இருக்காது அப்படிங்கிறது தெரியும். இருந்தாலும் நம்மளுக்கு எந்த ஒரு விஷயத்துலேயும் நம்மளால் ஒரு நம்பிக்கையோடு இறங்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி பார்த்துக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் இருந்தேன். அதுக்கு அடுத்து ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க, இது மாதிரி நீ எனக்கு நம்பிக்கையெல்லாம் இருக்குமா, இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் எல்லாத்தையும் நம்ம இது நடக்குது அது நடக்குதுன்னு சொல்லிட முடியாது. எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி இவ்வளோ நம்பிக்கையாக இது பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஆனால் பொண்ணு இப்படி பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீ முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா, எதையுமே மனசார நீ இது பண்ணணும். உனக்காக உங்கள் அப்பா எதாக இருந்தாலும் உனக்கு இது பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ அதை நீ பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி சரி அதெல்லாம் நாங்கள் புரிஞ்சுக்கிதுமா, எனக்கு புரியாமலாம் கிடையாது. எந்த ஒரு விஷயத்துலையா இருந்தாலும் புரியாமல் நான் இது பண்ணிக்கிட்டல, எனக்கு புரியுது. நான் அந்த நேரத்தில் எதையும் சாதிக்கணும் அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாக்கிட்ட சொன்னேன். எங்கள் அம்மா அதுக்கப்புறம் டெய்லி அவங்களும் கடைக்கு வந்தாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம பொண்ணை இது பண்ணோம் அப்படிங்கிறத விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுனால அவங்களுமே எனக்கு கடைக்கு வந்தாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. ஓரளவு நைட்டெலாம் ஆரி ஒர்க்கு அந்த மாதிரி ப்ளவுசஸ் எல்லாம் அதுவும் நான் கற்றுக்கிட்டு இருந்ததுனால அதுவும் செஞ்சு கொடுக்குறது நான். முதல்ல ஒரு 2-3 கஸ்டமர்ஸ் வந்தாங்க. அதுக்கப்புறம் 2-3 கஸ்டமர்ஸ் வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 இதில் இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, செஞ்சாங்க. அதுக்கு அடுத்தது என்னால் எதையும் இது பண்ண முடியலை. சில விஷயங்கள் நம்மளுக்கு தோணுது அப்படிங்கிறத காட்டியும் நம்மளுக்கு அந்த நேரத்தில் நம்மளால் எதுவும் இது பண்ண முடியாத மாதிரியான சில சூழ்நிலைகள் தான் இருந்தது. இருந்தாலும் நம்மளுக்கு இது சரியா அது சரின்ட்டு நம்ம இது பண்ண முடியாது. சில சமயங்கள் கரெக்டாக இருக்கும், சில சமயங்கள் நம்மளுக்கு அது சரியாக இருக்காமல் இருக்கும். அதனால் அந்த நேரத்துக்கு அதை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்ததுனால அதுவே எனக்கு கரெக்டாகவும் தோணுச்சு. சில இதை விஷயங்களை நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் நான் யோசித்தேன், இதுக்கப்புறம் இது சரியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு அந்த நேரம் கரெக்டான ஒரு விஷயம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு தோணலாக இருந்தது அப்படிங்கலாம். அதனால் எதையுமே இந்த நேரம் தான் அந்த நேரத்துக்குன்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ண வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இது பண்ணாங்க. அவங்க சொன்ன அந்த விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் ஒரு ஆறுதலாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அது ஆறுதலாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அதை அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டுட்டு போக முடியும். அதை தவிர நம்ம அவங்க வேண்டாம்னாலோ இல்லை நம்ம ஃபேமிலி சப்போர்ட் பண்ணாமல் இருந்தாலோ நம்மளுக்கு கண்டிப்பாக அது சரியாக இருக்காது. அது மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன இது பண்ண முடியுதோ அதை நம்ம சரியான இதில் நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி ஓரளவு இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க என்னென்னா, அது சரியாக இருக்கும், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை செஞ்சதும் எல்லாமே நம்மளுக்கு இது சரியாக இருக்குது அது சரியாக இருக்குங்கிறத காட்டியும் நம்மளுக்கு அந்த நேரத்தில் அது நம்மளுக்கு பயன்படுறதா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு. அதனால் நான் யோசித்தேன், சரி இனிமேல் எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை, கவலைப்படுறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல, கவலைப்படுறதுனால ஒன்றுமே மாறாது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு. சரி பார்த்துக்கலாம்
அந்த நேரம் அது சரி இது சரி அப்படிங்கிறத நம்ம வந்து இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் இது பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மாவும் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம்.